Good morning to all. Previous classல என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம பார்க்கலாம். அதாவது 7th லெசன்ல நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? போன கிளாஸில் நம்ம என்ன கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதாவது டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, டி ப்ராக்லிக் வேவ்லென்த், அதான் டி ப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான், டி ப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். சரியா? ரேடியேஷனுக்கும் மேட்ருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th லெசனில் எக்ஸ்ரேஸ். 7th லெசனில் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, எக்ஸ்ரேஸ் அப்படின்னா என்ன? அதாவது இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ். எக்ஸ்ரேஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது, இன்விசிபிள் ரேடியேஷன் தான் நம்ம எக்ஸ்ரே அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரே. சரியா? ஃபர்ஸ்ட் அதாவது வில்லியம் ரான்ஜென்ட் அப்படிங்கிறவர் தான் 1895ல் எக்ஸ்ரேவை வந்து கண்டுபிடிச்சார், டிஸ்கவர் பண்ணார். சரியா? எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சது யாரு? ரான்ஜென்ட். 1 மார்க்ல கேட்கலாம், ஹூ டிஸ்கவர் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சது யாரு? ரான்ஜென்ட். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1895. The X-ray discovered the Röntgen in 1895. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத பாருங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அதாவது டங்ஸ்டன் பிலமெண்ட்ல இருந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வந்துட்டு எமிட் ஆகி டார்கெட் மெட்டீரியல்ல வந்துட்டு இன்சிடென்ட் ஆகுது. அப்படி இன்சிடென்ட் ஆகும்போது அதுல இருந்து இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது. சரியா? இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? எமிட் ஆகுது. இந்த இன்விசிபிள் பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்ரே அப்படின்னு நாம் சொல்றோம். சரியா? when the fast moving electron are emitted from the tungsten filament and incident on the target material, invisible penetrating radiations are emitted. This phenomenon is known as X-ray. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்தது வாட் ஆர் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்ரேனா என்ன? எக்ஸ்ரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 5th லெசன்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது யூவி ரே, அதாவது இன்ஃப்ராரெட் ரே, விசிபிள் ரே, மைக்ரோவேவ், இது எல்லாம் சேர்ந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நாம் சொல்றோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன? வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலரா இருக்கணும். அதனுடைய டைரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எப்படி இருக்கணும்? பர்பெண்டிகுலரா இருக்கணும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அப்போ எக்ஸ்ரேங்கிறது எந்த குரூப்ல இருக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் குரூப்ல இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? எக்ஸ்ரே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆஃப் short wavelength about 0.1 to 100 ஆங்ஸ்ட்ராம். அதாவது எக்ஸ்ரேங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், ஷார்ட் வேவ்லென்த் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நாம் சொல்றோம். 2 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்ரே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆஃப் ஷார்ட் வேவ்லென்த் 0.1 to 100 ஆங்ஸ்ட்ராம். சரியா? ஒரு ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது எவ்வளவு நாம் சொல்றோம்? 10⁻⁻10 மீட்டர். 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. எக்ஸ்ரேனுடைய வேவ்லென்த், வாட் இஸ் எக்ஸ்ரே ஆஃப் வேவ்லென்த் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். சரியா? இந்த எக்ஸ்ரே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எழுதுனா போதும். வாட் ஆர் எக்ஸ்ரே அப்படின்னு கேட்டா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆஃப் ஷார்ட் வேவ்லென்த் அப்படிங்கிற அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுதிட்டா போதும். அடுத்தது இந்த எக்ஸ்ரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாது. The not affected by electric field and magnetic field because this is chargeless. எக்ஸ்ரேங்கிறது என்ன சொல்லுவாங்க? சார்ஜ்லெஸ். சார்ஜஸ் கிடையாது. சார்ஜஸ் இருந்தா கண்டிப்பா என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். சார்ஜ் இல்லாதனால நம்ம என்ன சொல்லலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் இந்த எக்ஸ்ரே வந்து என்ன பண்ணாது? அஃபெக்ட் ஆகாது. இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேராக தான் வந்து போகும். தே டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், நேராக தான் வந்துட்டு போகும், பெண்ட் ஆகாது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்ரேவை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய குவான்டிட்டி, அதனுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம், அதனுடைய அளவு வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெனட்ரேட்டிங் பவர் வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட் பண்ணுறோம். பெனட்ரேட்டிங் பவர் மூலமாக தான் எக்ஸ்ரேவை வந்து என்ன பண்ண முடியும், மெஷர்மெண்ட் பண்ண முடியும். சரியா? அதாவது the x-rays are measured in penetrating power. Penetrating power depend on velocity. velocity பொறுத்து தான் இருக்கு. எக்ஸ்ரேனுடைய வெலாசிட்டி பொறுத்து தான் அந்த பெனட்ரேட்டிங் பவர் இருக்கும். அந்த பெனட்ரேட்டிங் பவர் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ரே உடைய குவான்டிட்டி வந்துட்டு என்ன பண்ண முடியும், மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பான எக்ஸ்ரேஸ் இருக்கு. எத்தனை டைப்பு? 2 டைப். அது புக்கில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சாஃப்ட் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் எக்ஸ்ரே அப்படின்னா என்ன சார்? ஹார்ட் எக்ஸ்ரே. இன்னொன்று வந்துட்டு என்னது, ஹார்ட் எக்ஸ்ரே. 2 டைப் இருக்கு. சாஃப்ட் எக்ஸ்ரே அப்படின்னா என்னன்னா இதுக்கு வந்து பெனட்ரேட்டிங் பவரு, எனர்ஜி இது எல்லாமே வந்து ரொம்ப லோவாக இருக்கும் சாஃப்ட் எக்ஸ்ரேல. சரியா? ஏன்னா அதாவது வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கும், இப்போது இதெல்லாம் கம்மியாக இருந்தால் வேவ் லென்த் வந்து எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, பெனட்ரேட்டிங் பவர் இது எல்லாமே கம்மியாக இருக்குது. அப்போ வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதாவது அப்ராக்சிமேட்லி 10 ஆங்ஸ்ட்ராங் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கலாம். சரியா? இப்போ வந்து ஹை வேவ் லென்த், frequency, energy and penetrating power are low. This is soft x-ray அப்படின்னு நாம் சொல்லுவோம். hard x-rayனா அதாவது வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், 2 ஆங்ஸ்ட்ராங் or 1 ஆங்ஸ்ட்ராங் விட கம்மியாக இருக்கும், அதெல்லாம் ஹார்ட் எக்ஸ்ரே. ஆனால் ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி, பெனட்ரேட்டிங் பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரியா? அந்த பெனட்ரேட்டிங் பவரை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, எக்ஸ்ரேனுடைய குவான்டிட்டி வந்துட்டு நம்மளால் மெஷர்மெண்ட் பண்ண முடியுது. இது சாஃப்ட் எக்ஸ்ரேவா அதாவது ஹார்ட் எக்ஸ்ரேவா அப்படின்னு சொல்லி. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த எக்ஸ்ரேனுடைய இன்டென்சிட்டி இருக்குல்ல, இன்டென்சிட்டி செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட்லேருந்து எமிட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ரேனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்தது இது வாட்டர் எக்ஸ்ரேவுக்கு இது மட்டும் எழுதிக்கங்க. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்ஸ்ரே அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எழுதணும். ரைட், த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்ஸ்ரே. சரியா? அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் வந்துட்டு எக்ஸ்ரே டியூப். இது வந்துட்டு என்னது, எக்ஸ்ரே டியூப் ஆர் டிசார்ஜ் டியூப் அப்படின்னு நாம் சொல்லலாம். டிசார்ஜ் டியூப் 2 பேரும் இருக்குது. சரியா? இது வந்து எதனால் மேடாக்கப்பட்டதுன்னா கிளாஸால் வந்துட்டு மேடாக்கப்பட்டது. எதால் மேடாக்கப்பட்டது? கிளாஸால் வந்துட்டு மேடாக்கப்பட்டது. ஓகே, பாருங்கள். எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் எக்ஸ்ரே டியூப் விச் இஸ் எசென்ஷியலி டிசார்ஜ் டியூப் ஷோன் இன் த ஃபிகர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு எழுதிங்க. இது வந்து அதாவது எக்ஸ்ரே டியூப்பில் இருந்தால் எக்ஸ்ரேவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. இது வந்து டங்ஸ்டன் பிலமெண்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். என்னது? டங்ஸ்டன் பிலமெண்ட். சரியா? இதான் வந்துட்டு டங்ஸ்டன் பிலமெண்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகே, டங்ஸ்டன் பிலமெண்ட். ஓகே, டி அப்படின்னு சொல்லலாம். எப்போனா பிலமெண்ட், டீனா டங்ஸ்டன். அப்போ இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட் தான் நம்ம வந்து என்னவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதாவது கேத்தோட வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, லோ டென்ஷன் பேட்டரி மூலமாக நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட் இஸ் ஹீட்டட் பை லோ டென்ஷன் பேட்டரி. பேட்டரி மூலமாக இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட்டை வந்துட்டு என்ன செய்கிறீங்க, ஹீட் பண்ணுங்க. அடுத்தது இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட்ல இருந்து என்ன எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. என்ன எமிட் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது.
இந்த எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை நம்ம ஹை டென்ஷன் பேட்டரி மூலமா ஆக்சிலரேட் பண்றோம். The electrons are accelerated to high speed by high tension battery and voltage is applied between anode and cathode. ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில ஹை டென்ஷன் பேட்டரி மூலமா வோல்டேஜை வந்து அப்ளை பண்ணும்போது இங்கிருந்து எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஹை ஸ்பீடுக்கு ஆக்சிலரேட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஃபிலமெண்ட்டை வந்துட்டு லோ டென்ஷன் பேட்டரி மூலமா ஹீட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்துட்டு இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஆக்சிலரேட்னா மூவிங், ஹை டென்ஷன் பேட்டரி மூலமாக ஆக்சிலரேட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, இங்கே வந்து ஆனோடு வந்துட்டு நம்ம காப்பர் ஆனோடு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சாலிடு காப்பர் ஆனோடு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம் வந்து மேலே வந்து கோட்டிங் பண்ணியிருக்கோம். சரியா? டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம் கோட்டிங் வித் சாலிடு காப்பர் ஆனோட். திஸ் ஆனோட் இஸ் இன்க்ளைன்ட் அட் an angle of 45 degree. 45 degree ஆங்கிளில் வந்து இது வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இதுதான் சார் வந்து இதனுடைய என்னது கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அடுத்தது இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது எழுதிடுவீங்களா? The X-rays are produced in discharge tube which is essentially X-ray tube shown in the figure. The tungsten filament is heated by low tension battery. The electrons are emitted from the tungsten filament and is accelerated to high speed by high tension battery and voltage is applied between cathode and anode. The solid anode coated with the molybdenum and tungsten filament. The target material anode placed at an angle 45 degree. This is construction. Next working. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல இருந்து எமிட் ஆகுது. சரியா? The electrons are emitted from the tungsten filament and strike on the target material. டார்கெட் மெட்டீரியல் மேல போய் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது, படுது. அப்படி படும்போது கண்டிப்பா எனர்ஜி வந்து லாசஸ் ஆகும். The losses of kinetic energy change into radiation. சரியா? The losses of kinetic energy of electrons change into photon of X-ray produced. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகி இந்த டார்கெட் மெட்டீரியலில் போய் இன்சிடென்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரானுடைய கினடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாசஸ் ஆகுது. இந்த லாசஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் என்னவா மாறுது, ரேடியேஷனாக வந்து மாறுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்னவா மாறுது, போட்டானா மாறுது. இந்த எனர்ஜி லாசஸ் தான் ரேடியேஷனாக வந்து மாறுது. இது அக்கார்டிங் டு கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது, the energy does not created or destroyed from one energy convert into another energy. This is conservations of energy. இங்க losses energy தான் change into என்ன பண்ணுது, ரேடியேஷனா வந்துட்டு மாறுது. சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. losses of energy change into photon are produced in the X-ray, change into radiations. ஓகே, இதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒர்க்கிங் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் வருதா, இது வந்து ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ். நெகட்டிவை ஆனோடு என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணோம். மேலே வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு நெகட்டிவாக இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்போ வந்து இந்த ரேடியேஷன் தான் வந்து இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ். இது வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து வேவ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே தான் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. எதுலேருந்து, ஆனோடுலேருந்து. கேத்தோட்லேருந்துலாம் வந்து ரேடியேஷன் வந்துட்டு எமிட் ஆகாது. சரியா? இதுதான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே அப்படின்னு நாம் சொல்லுவோம். அடுத்தது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ உனக்கு தெரியும், when the electron strike on the target material, the X-rays are produced. Already we know that. Next, இன்டென்சிட்டிக்கும் இந்த எக்ஸ்ரேனுடைய இன்டென்சிட்டிக்கும் இதனுடைய வேவ் லென்த்துக்கும் எக்ஸ்ரேனுடைய வேவ் லென்த்துக்கும் கிராஃப் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். அந்த கிராஃப் ட்ரா between the intensity of X-ray and the wavelength of
X-ray. இப்போ the intensity of X-rays என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேவ் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண எக்ஸ்ரேனுடைய வேவ் லென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுது இன்டென்சிட்டி கண்டிப்பாக வந்து பாருங்க இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுது அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆகுதா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக ஒரு கர்வ் எடுத்துக்கு இங்கே பாருங்க இன்க்ரீஸ் ஆகுதா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுது இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்னும் வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது அப்போ வந்து இந்த இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரே கிவ்ஸ் கர்வ் when plotted against with the wavelength of X-ray. This is X-ray spectra. அதாவது வேவ் லென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது எக்ஸ்ரேனுடைய இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் என்ன பண்ணணும் டிக்ரீஸ் ஆகணும் அப்போ கர்வ் வந்து கொடுக்குது இந்த கர்வ் கொடுக்கக்கூடியது தான் நம்ம வந்து எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னு நாம் சொல்லுவோம் தி இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரே எது கொடுக்குது கர்வை வந்து கொடுக்குது வேவ் லென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது தேர் ஆர் டூ டைப் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஒன்று வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரியா பார்க்கலாமா பாருங்க என்ன அப்படின்னா கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்ன இந்த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அதாவது இங்கே எமிட் ஆகுது இல்லையா இந்த ரேடியேஷன்ஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் அதாவது எல்லா வேவ் லென்த்தும் மினிமம் வேவ் லென்த்லேருந்து எல்லா வேவ் லென்த்தும் கொண்டிருக்கக்கூடிய ரேடியேஷன் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது எது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் வேவ் லென்த் குறையும் வோல்டேஜ் வந்து குறைஞ்சுன்னா வேவ் லென்த் வந்து அதிகமாகும் அப்போ எது டிபெண்ட் பண்ணியிருக்கு வோல்டேஜ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு சரியா என்ன சொல்கிறேன்னு புரியுதா அதுதான் நான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராங்க பாருங்க ஃபார்முலாவில் உங்களுக்கு தெரியும் பிங்கிறது வோல்டேஜ் லேம்டா நாட்டுங்கிறது வேவ் லென்த் மினிமம் வேவ் லென்த் அப்போ வந்து வோல்டேஜ் வந்து குறைஞ்சுன்னா இது வந்து என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ரெண்டு வந்து எப்படி இருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் சரியா அந்த ஃபார்முலாவுக்கு பேர் டியூனேகண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ரேனுடைய வேவ் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சரியா அப்போ வந்து the continuous spectra consist radiation of all possible wavelengths with the minimum wavelength depend upon applied voltage between cathode and anode சரியா this is continuous spectra இதான் நம்ம என்ன சொல்றோம் continuous spectra அப்படி நாம் சொல்றோம் அடுத்தது characteristic spectra அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பீக்ஸ் இருக்கு இல்லையா பீக்னா என்ன ரொம்ப உச்சி அப்படின்னு நாம் சொல்லுவோம் இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டீரியலுடைய கேரக்டரிஸ்டிக்கே டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பீக் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் சரியா தி பீக்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் டார்கெட் இஸ் கால்டு கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு நாம் சொல்லுவோம் சரியா டூ டைப்பான ஸ்பெக்ட்ரா வந்துட்டு இருக்குது இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எக்ஸ்பிளைனாக வந்துட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கொஸ்டின் முடிஞ்சது ஒரு 5 மார்க் முடிஞ்சது அடுத்தது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க சரியா 3 மார்க்கில் நம்ம பார்க்க போகிறோம் 3 மார்க்கு நீ இதான் எழுதணும் சரி ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு டார்கெட் மெட்டீரியல் இது எங்கே இருக்குது இல்லையா இதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து உனக்கு தெரியும் இந்த டார்கெட் மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அதில் ஒரு ஆட்டத்தை மட்டும் நான் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போது இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்குது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேருந்து நான் கொடுக்கும்போது இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோடு நோக்கி போகுது டார்கெட் மெட்டீரியல் நோக்கி போகுது அப்படி போகும்போது இந்த டார்கெட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை என்ன பண்ணுது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுது ஏன்னா இப்போ நியூக்ளியஸுங்கிறது பாசிட்டிவ் எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ் அப்போ என்ன பண்ணோம் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்லிரேஷன் ஆகும் இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணோம் குறைய ஆரம்பிக்கும் the losses of energy of electrons change into radiations this is continuous spectra நான் என்ன சொல்றேன்னு புரியுதா அதாவது when electrons are emitted from the tungsten filament and strike on the target material
the interactions between nucleus and the electron, as result is photons are emitted. Photons are emitted. So the losses of energy of electron change into radiation. This radiation is known as continuous spectra. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எலக்ட்ரான்ஸ் வந்து டங்ஸ்டன் பிலமெண்ட்லேருந்து எமிட் ஆகி இப்படி டார்கெட் மெட்டீரியல் நோக்கி போகும்போது இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணுறது, குறைய ஆரம்பிக்குது, சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானோடைய பாத்து வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், நேராக போகக்கூடிய பாத்து இப்படி வருது. அப்போ வந்து அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த சேஞ்ச் இன் பாத் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். புரியுதா? ஸோ the continuous spectra are produced. இப்படி தான் continuous spectra வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. The losses of kinetic energy of electron is equal to the frequency of emitted radiations. The frequency of emitted radiations is equal to losses of kinetic energy of electron. ரெண்டு வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானோடைய kinetic energy இருக்கோ அந்த அளவுக்கு தான் சார் வந்து என்ன பண்ணும், போட்டான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். இப்போ நியூ நாட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் போட்டான். மேக்ஸிமம் இப்போ இங்கே ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது இல்லையா, அந்த ரேடியேஷனோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் போட்டான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இவி அப்படின்னா ஈங்கிறது எலக்ட்ரானோடைய சார்ஜ், விங்கிறது வோல்டேஜ், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோமா எலக்ட்ரானோடைய kinetic எனர்ஜி, இன்சியல் kinetic எனர்ஜி இஸ் கிவன் பை இவி. சரியா? when electrons are emitted gives part of energy, nu naught is the maximum frequency of photon and the initial kinetic energy of electron is given by ev. So this formula is given by h nu naught is equal to ev. இது photon energy emit ஆகக்கூடிய எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? லாசஸ் இன் kinetic எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கு. இதில் இருந்து நமக்கு வந்து என்ன வேணும்? லேம்டா நாட் வேணும். நியூ நாட்டுங்கிறது உனக்கு தெரியும், நியூஸ் ஈக்குவல் என்னது? சி பை லேம்டா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. நியூனா ஃப்ரீக்வன்சி, லேம்டானா வேவ் லென்த்து. மினிமம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து நாட் போட்டுக்கணும். சரியா? இப்போ வந்து இந்த நியூ நாட்டுக்கு பதிலாக தான் சி பை லேம்டா நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சிங்கிறது என்னது? வெலாசிட்டி அப்ளைட். சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டா நான் எனக்கு என்ன வேணும்? லேம்டா நாட் மட்டும் வேணும்னா இவி வந்து இந்த சைடு கொண்டு வந்துருக்கேன். இந்த ஃபார்முலா நீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானுடைய kinetic எனர்ஜி வந்து எமிட்டட் போட்டானுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். எனக்கு kinetic எனர்ஜி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எமிட்டட் போட்டானும் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரானுடைய kinetic எனர்ஜி கம்மியாக இருந்தால் எமிட்டட் போட்டான் கம்மியாக தான் இருக்குது. என்னடா இதுதான் வந்து இதாக மாறுது. சரி, அதை வந்து லேம்டா நாட்டு கண்டுபிடிச்சிங்க. கட்சிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 power minus 24 ஜூல் செகண்ட். சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்டு. ஈங்கிறது எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 into 10 power minus 19 கூலம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நோன் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பாருங்கள், 12400 ஆன்ஸ்டாங் பை வோல்ட்ஸ். இது சிம்பிளிஃபை பண்ணி இது வருது. நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே போட்டுங்க. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது எலக்ட்ரான்லேருந்து போட்டான் வந்து கன்வெர்ட் ஆகுது இல்லையா, ரேடியேஷன்ஸ் வந்து வருது இல்லை, அதனுடைய வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். சரியா? இதுதான் டுனேகண்ட் ஃபார்முலா அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரி, அடுத்தது ரெண்டாவது வந்து இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சது. அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரானா என்ன, இதுக்கு அதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது when the fast moving electrons are emitted from the tungsten filament incident on the target material, what happen? So when the electrons are penetrating through the target material, electron has negative charges, fast moving electron, and target material electron has negative charges. What happen? Negative repulsion to each other. Repulsion to each other. கண்டிப்பாக ரிப்பல் ஆகும். சரியா? அப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும்போது என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு தள்ளுது. அப்படி தள்ளும்போது இங்கே எனர்ஜி குறையுதா, இங்கே அதிகமாக இருக்குதா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். அப்போ எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இங்கே ஹையஸ்ட் எனர்ஜியாக இருக்குது, இங்கே லோயஸ்ட் எனர்ஜியாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் உள்ளே போகும்போது டார்கெட் மெட்டீரியலில் இந்த ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கீழே வந்து உட்காரும்.
அப்போ எனர்ஜி டிஃப்ரெண்ட், ஏன்னா எனர்ஜி கம்மியாகிறதுனால மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இங்கே ஆர்பிட்டலில் இங்கே எனர்ஜி கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே இதை விட இது இங்கே அதிகமாக இருக்கும். இப்போ டக்குன்னு வரும். அப்போ எனர்ஜி சேஞ்சஸ் வருது, டிஃப்ரெண்ட் வருது, ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு. அப்போ வந்து இப்படி வரும்போது எனர்ஜி டிஃப்ரெண்ட் வருதா? அப்போ எனர்ஜி டிஃப்ரெண்ட் வர்றதுனால என்ன ஆகுது, அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ரேடியேஷனாக வந்துட்டு மாறுது. சரியா? அந்த ரேடியேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? எலக்ட்ரான்ஸ் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்லேருந்து எமிட் ஆகி டார்கெட் மெட்டீரியலில் போய் படும்போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுனால மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கீழே வருது. எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே தான் வரும், கீழே தள்ளணுமா. அப்போ வந்து என்னாகும், அந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த எனர்ஜி டிஃப்ரெண்ட் தான் என்னவா சேஞ்சஸ் ஆகுது, ரேடியேஷனாக வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது. எலக்ட்ரானுடைய எனர்ஜி லாசஸ் சேஞ்ச் இன்டு ரேடியேஷன். திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ ஆர்பிட்டல்லாம் வந்து உனக்கு தெரியும், ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு எல்எம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருப்போம். இப்போ பாருங்கள், அந்த ஒவ்வொரு லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல் ஆர்பிட்டல்லேருந்து கே ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கவேன். அப்போ என்ன லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், கே ஆல்பா லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்தது எம் ஆர்பிட்டிலிருந்து கே ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னா கே பீட்டா லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடுத்தது என் ஆர்பிட்டிலிருந்து எங்கே வருது, கே ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஜம்ப் ஆனிச்சு அப்படின்னா கே காமா லைன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதேமாரி எல் ஆல்பா எல் பீட்டாவும் வந்து இதுதான். இப்போ இந்த ஆர்பிட்டை விட மேலே இருக்கக்கூடிய இதுலேருந்து அப்படியே எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும், நமக்கு கே எல் ஆல்பா எல் பீட்டா லைன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுது, கிடைக்குது. சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே. எக்ஸ்ரேனுடைய அப்ளிகேஷன் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த இயர் பப்ளிக்கில் கூட கண்டிப்பாக கேட்டாங்க. எக்ஸ்ரேனுடைய அப்ளிகேஷன்ஸ் மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ் அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து உனக்கு தெரியும், போனை விட வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸில் அது போனில் வந்துட்டு எக்ஸ்ரேஸ் வந்து பெனட்ரேட் ஆகாது, மசில்ஸில் வந்து அதிகமாக பெனட்ரேட் ஆகும். போனை விட மசில்ஸில் வந்து எக்ஸ்ரேஸ் வந்துட்டு அதிகமாக பெனட்ரேட் ஆகும். அதனால் அந்த ஷேடோ இருக்குது இல்லையா, நீங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் போடும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஷேடோ வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். போனுடைய ஒயிட்டு ரொம்ப டீப்பாக வந்துட்டு இருக்கும். மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா? டார்க்காக வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல போன் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதேமாரி எந்த இடத்துல வந்து ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் மெடிக்கல் டயக்னாசிஸ். போன் ஃப்ராக்சர், கிராக்கு, இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது எக்ஸ்ரே. ரெண்டாவது வந்து தெரப்பி, மெடிக்கல் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து ஸ்கின் டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தி எக்ஸ்ரே ஆர் யூஸ்டு டு க்யூர் த ஸ்கின் டிசீஸ். அண்டு கட்டிகள்லாம் இருக்கும், ஒரு சிலருக்கு கேன்சர் கட்டி இருக்கும், அங்கங்கே வயிற்றுல வந்து ஃபேக்ட் கட்டி இருக்கும். சரியா? இது எல்லாத்தையும் வந்து நம்ம க்யூர் பண்ணோன்னா இந்த எக்ஸ்ரேஸ் வந்து ஹார்ட் எக்ஸ்ரே வச்சு பாஸ் பண்ணாங்கன்னா அந்த கட்டி வந்து கரைஞ்சிடும். அந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது இண்டஸ்ட்ரினா தொழிற்சாலை, ஃபேக்ட்ரியில் எப்படி வந்து நம்ம எக்ஸ்ரேவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல்டிங் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், வெல்டிங்கு அதை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் வெல்டிங் வந்து கரெக்டாக இருக்கா, எவ்வளோ நாளைக்கு வரும், அதனுடைய குவான்டிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது எக்ஸ்ரே ஆர் யூஸ்டு டு செக் த ஜாயிண்ட் வெல்டிங், அதுக்கு மெயினாக வந்துட்டு யூஸ் ஆகுது. டென்னிஸ் பால் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது. இது மாதிரி இதுக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டலினுடைய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். கிறிஸ்டல் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா, அதில் உள்ள ஆட்டம் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ரேஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. இது கண்டிப்பாக வந்து எழுதணும். ஈஸியான பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் எழுதுனா போதும். இது 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? இப்போ வந்து எத்தனை கொஸ்டின் நடத்திருக்கிறோம், 2 மார்க் 1 2, இது 2 மார்க்கு. இதை நான் கொஸ்டினாக கொடுப்பேன். 5 மார்க் 1,
3 மார்க் கொஸ்டின் வந்துட்டு 2. சரியா? ஓகே, அப்போ எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 கொஸ்டின். இதுதான் வந்து உனக்கு டெஸ்ட். ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.